வணக்கம். இது 2013 அரசு பரீட்சை வினாத்தாள் 1 38வது 40வது வினா வரையில 3 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். இது அரசு பரீட்சை வினாக்கள். பாடசாலை பிள்ளைகளின் சித்திர கைப்பணி கண்காட்சி ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அது 8 நாட்களாக நடைபெற்றது எனின் முடிவடைந்த நாள் யாது? எங்களுக்கு தெரியணும், வெள்ளிக்கிழமையிலே ஆரம்பித்தால் வெள்ளிக்கிழமையில் இருந்து இதுக்கு முதல் நாளான வியாழன் வரைக்கும் 7 நாள். ஏன், வெள்ளிக்கு அடுத்தது சனி, பிற ஞாயிறு, பிற திங்கள், பிற செவ்வாய், பிற புதன், அடுத்தது வியாழன், 7 நாள். அப்போ வெள்ளியோடு வெள்ளி என்றால் அது 8 நாள், 8வது நாளாக இருக்கும். அப்ப இங்க 8 நாள் சித்திர கண்காட்சி நடைபெற்றது என்றால் அது முடிவித்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஆனா இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். ஒரு வள்ளியில இருந்து அடுத்த வள்ளி வரைக்கும் தான் 8 நாள். அதுக்கு அடுத்த வள்ளி வரை என்றால் வெள்ளி இங்க கணக்கிடப்பட்டபடியால் வெள்ளிக்கு அடுத்த சனியில இருந்து வெள்ளி என்பது 7 நாள். அப்ப மொத்தம் 15 நாளாக இருக்கும். அதுக்காக நீங்க இது 8 16 சொன்னால் பிள்ளை தவறு. அதுக்காகத்தான் சொல்றார். இது வெள்ளியிலிருந்து வெள்ளி, அடுத்தது சனியில இருந்து வெள்ளி. அப்ப ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்தை ஆரம்பித்தவர் அடுத்த வள்ளிக்கு அடுத்த வள்ளி, அதாவது 2 வள்ளிகள், 2வது வள்ளி, முதல் வள்ளியில ஆரம்பித்து அடுத்த வள்ளியில அதுக்கு அடுத்த வள்ளி என்றால் மொத்தம் 15 நாள் என்பதை நீங்கள் கருத்துல கொள்ளுங்கோ. இனி அடுத்த கேள்வி. 3 மணித்தியாலங்களுக்கு ஒரு தடவை ஒலிக்கின்ற ஒரு கடிகாரம் உள்ளது. அது முற்பகல் 7 மணிக்கு ஒலித்தது. அடுத்ததாக ஒலிக்கும் 2 சந்தர்ப்பங்கள் இவை. அப்போ 7ஓட 3 கூட்டினால் 10 மணிக்கு ஒலிக்கும். 10ஓட 3 கூட்டினால் 13 மணிக்கு ஒலிக்கும். ஆனா 13 என்பது நியம நேரம். அப்ப அதனை நாங்கள் சாதாரண நேரமாக்கினால் பிற்பகல் 1 மணி என்பது விடையாக வரும். அப்ப முற்பகல் 10 மணி, பிற்பகல் 1 மணி என்ற முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் இந்த 40வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபடுவோம். இது 2013 அரச பரீட்சை வினாத்தாள் வினாக்கள். ஓர் இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சிறுவன், அதாவது ஒரு குறித்த இடத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். இந்த இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். தெற்கு திசை நோக்கி, அப்ப தெற்கு இங்க கீழில்லாம இருக்கிறபடியா இங்க வைத்துக் கொள்றேன். இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். தெற்கு திசை நோக்கி 20 மீட்டர் பயணம் செய்து அவ்விடத்திலிருந்து 10 மீட்டர் கிழக்கு திசை நோக்கி சென்று, அப்ப 10 என்றால் அதை விட அரைவாசி தூரம், 10 மீட்டர் கிழக்கு திசையில போய் மீண்டும் 15 மீட்டர் வடக்க போய், 15 மீட்டர், அப்ப 20 அல்ல 15 மீட்டர் வடக்க போய் மீண்டும் 15 மீட்டர் வடக்கு நோக்கியும் சென்று அவ்விடத்திலிருந்து மேற்கு நோக்கி 10 மீட்டர் செல்கின்றார். இதே அளவு தூரம் 10 மீட்டர் நோக்கி இங்க வந்து விட்டார். இப்ப கேள்வி என்ன? பயணத்தை முடித்தார். அச்சிறுவன் இப்போது தொடக்க இடத்தில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான்? தொடங்கினது இது, அவன் இருக்கிறது இங்க. அப்ப இந்த தூரம் இதுக்கு சமன். அப்ப இது 15 என்றால் இது 5 மீட்டர் என்ற 3வது விடை பொருத்தமானது.